ஹாய் கைஸ், வெல்கம் டு கைல் ஜோதி யூடியூப் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் வந்து இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, சுயான்னு சொல்லுவாங்கள்ல, சுசியம்னு சொல்லுவாங்க. அது வந்து நான் எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். எங்கள் ஆயாலாம் எப்படி செஞ்சு தரோம், அதாவது எங்கள் அப்பாவோட அம்மா அந்த ஸ்டைலில் நான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு தேவையான பொருள் வந்து மைதா மாவு 1/2 கிலோ, குண்டு வெல்லம் 1/2 கிலோ, கடலைப்பருப்பு 1/2 கிலோ, அப்புறம் ஏலக்காய் வந்து நமக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மைதா மாவு வந்து நம்ம கரைச்சி வச்சிடணும். அது ஒரு 4 மணி நேரம், ஒரு 5 மணி நேரம் ஊறிச்சுன்னா கொஞ்சம் நல்லா புசு புசுன்னு இருக்கும். அதனால் நீங்கள் முதலுக்கே வந்து அது செய்யணும்னு பிளான் பண்ணிட்டிங்கன்னா செஞ்சு வச்சுருங்க. முதலுக்கு பிரித்து வச்சுருங்க. மைதா மாவு போட்டு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு சோடாப்பு கொஞ்சம் போட்டு ஒரு 1/2 டம்ளர் சர்க்கரையும் போட்டுக்குங்க. ஏன்னா அப்போ தான் லைட்டாக இனிக்கும். போட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்குங்க பதம் வர அளவுக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா குழையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்குங்க. இது வந்து அந்த காலத்தில் இதெல்லாம் ஒரு ஸ்வீட்டாக செய்வாங்க. இப்போ யாருமே அதிகமாக செய்யறதில்ல, டைம் இருக்கிறதுலன்னு சொல்லி செய்யறதில்ல. சும்மா செஞ்சு பாருங்கள் டைம் இருக்கும்போது. நீங்களும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. நம்ம மைதா மாவு பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா சாஃப்டாக நல்லா எப்படி சொல்கிறது, புசு புசுன்னு வரும். அதனால் நீங்கள் நல்லா பிசைஞ்சு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூட ஊற வைங்க. அதுவும் மார்னிங் சுடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நைட்டே கூட பிசைஞ்சு வச்சிடலாம். அது வந்து இன்னும் நல்லா புசு புசுன்னு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இந்த புருடாக இல்லாமல் நல்லா கச்சிதமாக இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுருங்க. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அது ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க. அப்புறம் நீங்கள் செய்யும்போது கடலைப்பருப்பை வந்து நல்லா தண்ணி ஊற்றி அலசிக்குங்க. ஒரு 2 டைம் 3 டைம் நல்லா அலசிக்குங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா இதாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா அலசின வாட்டி இந்த கலர் இந்த அளவுக்கு தெரியணும், அந்த அளவுக்கு அலசிக்குங்க. அப்புறம் குக்கரில் போட்டு 2 விசில் மட்டும் விடுங்க. ஏன்னா ரொம்ப விட்டிங்கன்னா குழஞ்சிரும். நாம் வந்து இப்போ ஒரு கொஞ்சோண்டு சக்கரை போட்டு ஏலக்காய் போட்டு மிக்சியில் அடிச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் நல்லா அரைவிடும். சின்ன ஜாரில் போட்டு நல்லா மிக்சியில் அடித்து பவுட்ரு பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா பவுட்ரு பண்ணி நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைஞ்சி வந்த வாட்டி எடுத்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் நாம் வந்து குண்டு வெல்லத்தை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பொடி பண்ணி அதையும் எடுத்து வச்சிட்டோம் நம்ம. அப்புறம் தேங்காய் மூடி வந்து ஒரு 1/2 மூடி எடுத்து இது மாதிரி சிரங்கி எடுத்து வச்சுக்குங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த மாவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. நல்லா அதையும் எடுத்து வச்சிட்டோம். கரெக்டாக நம்ம பிசைஞ்சு பார்த்திங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு நல்லா பதமாக நல்லா ஊறி சாஃப்டாக நல்லா இருக்குது. அதை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாயை வச்சு தேங்காய் பூ வச்சு கொஞ்சம் நெய் வேணுன்னா நெய் சேர்த்தி லைட்டாக செவக்கிற அளவுக்கு வறுத்துக்குங்க. நெய் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வாசம் இல்லாத எண்ணெய் ஏதோ ஒன்று, ஒரு எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி ஆயில் ஏதோ ஒன்று ஊற்றி நல்லா பொன்னிறமாக செவக்கிற அளவுக்கு வறுத்துக்குங்க. அப்போ தான் வந்து அடுத்த நாள் நம்ம சாப்பிட்டோம்னா கூட அந்த ஸ்மெல் எதுவும் வராது, கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் நல்லா வறுத்துக்குங்க. அடி பிடிக்காமல் பெரட்டி விட்டுட்டே இருக்கணும். நீங்கள் விட்டுட்டே நாயம் பேசுனீங்கன்னா போச்சு. அப்புறம் நம்ம கடலப்பருப்பு வெந்துச்சு இல்லையா, அதை வந்து விசில் போன வாட்டி இது மாதிரி எடுத்து பாருங்கள். இந்த அளவுக்கு கிள்ளி பார்க்கணும். அதுதான் உங்களுக்கு வந்து பதமே. அதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு நான் அந்த காலத்தில் ஆட்டுற மாதிரி போய் உரல் ஆட்ட போகிறேன். அதனால தான் உரல் ஆட்டலான்ட்டு இது மாதிரி தான் எடுத்து தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு அரைக்கணும். ஆட்டும்போது இப்படி தான் வரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து வெல்லத்தை உள்ளே போடும்போது அந்த வெல்லம் கரைய கொஞ்சம் பதமாயிக்கும். அதனால் நீங்கள் என்னடா இது இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. இதே மாதிரி ஆட்டுங்க. உரல் இல்லை அப்படின்னா மிக்சியில் கூட போட்டு அரைச்சிக்கலாம், அதுவும் தப்பு இல்லை. நான் உரல் இருக்கிறதுனால உரல் அரைச்சிட்டேன். இதெல்லாம் எங்கள் பாட்டி அரைக்கும்போது நாங்களாம் போய் வெறும் இதவே போய் வாங்கி சாப்பிடுவோம். அதெல்லாம் ஒரு காலம். இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. அந்த கடலப்பருப்புலாம் ஃபுல்லாகவே இதாகிடணும். நீங்கள் அரைக்கும் போதே தெரியும் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பதமாக வந்துருச்சுன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். ஒரு அந்த கடலப்பருப்பு ஃபுல்லாக நைஸாக அரைச்ச வாட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கங்க. இந்த அளவுக்கு கெட்டியாயிருச்சு. நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த வந்து தேங்காய் பூவு ஃபுல்லாக எடுத்து போட்டுக்குங்க. அப்புறம் ஏலக்காய் உள்ள போட்டுக்குங்க. அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
சின்ன சின்ன பவுலாக எடுத்துக்கங்க. நான் வந்து எங்கள் பாட்டிலாம் வந்து நல்லா பெருசு பெருசாக சுடும். அதனால் நான் அந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அந்த அளவுக்கு எடுக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் உங்கள் அளவுக்கு குட்டி குட்டியாக உருட்டிக்கிங்க. நான் வந்து இது சின்னதாக தானே உருட்டுறா, சின்னதாக தான் வரும்னு நினைக்காதீங்க. இதை வந்து மாவு பிரட்டி போடக்குள்ளே நல்லா பெருசாக வரும். அதனால் நீங்கள் குட்டி குட்டியாக உருட்டிக்கிங்க. இதை விட குட்டி குட்டியாக உருட்டிக்கிங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது எங்கள் பாட்டி செஞ்ச மாதிரி செய்யணும்னு சொல்லி நான் செய்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருங்க. அப்புறம் இது மாதிரி மாவுக்குள்ளே போட்டு இது மாதிரி முக்கி முக்கி எண்ணெய்க்குள்ளே போட்டுருங்க. கடைக்காரரை தான் சேஃபாக போடுவாங்க. நாமளாம் அப்படி சேஃபாக போடணுங்கிறதெல்லாம் இல்லை. அதனால் நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். என்னை எதுவும் பேசிடாதீங்க வீடியோ பார்த்துட்டு. நான் வந்து நம்ம வீட்டில் தானே செய்கிறோம், அதனால் இப்படி போட்டேன். சேஃபாக வேணுன்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் நல்லா செவந்து வந்த வாட்டி பெரட்டி போடுங்க. இப்படி நல்லா செவந்து வந்த வாட்டி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுருங்க. சூடாக சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதே ஒரு ஆற வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. பழைய காலத்து ஸ்டைலில் ஏதோ ஒன்று செய்யணுன்னு ஒன்றவே இப்போ இதவே செஞ்சுட்டு கொடுத்துட்ருக்காதீங்க. இதையும் கொஞ்சம் மட்டும் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், சாஃப்டாக நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும்.